சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. எஸ்டிபிஐ ஒரு சீட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை பற்றி அதிக பேச்சு பார்க்க முடியுது. பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் சேனல் கூட அது மிகப்பெரிய ஒரு செய்தியாக கொண்டு போகிறாங்க. திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு நிலை முபாரக்கு போட்டி போட்டார். ஒரு கணிசமான வாக்கு வாங்கினார், பெருசாக வெற்றி பெற முடியல. அப்போ தொடர்ந்து திமுக கூட்டணிக்குள் இவங்க வராமே இருந்தாங்க. திமுக கூட்டணிக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் வரக்கூடாதுங்கிறது ஒரு கட்டையை போட்டுட்டே இருந்தாங்க. இந்த எஸ்டிபிஐ பொறுத்த வரைக்கும் களத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, கேடர் பேஸ் கட்சி. அவருடைய சர்வீஸ் வந்து அப்படிங்கிறது டவுன் டு எர்த் சர்வீஸ். அதுக்கு ஒரே ஒரு சாம்பிள் அப்படிங்கிறது கொரோனா காலம். கொரோனா காலத்தில் தான் பெத்த பிள்ளை இருந்தால் கூட பக்கத்தில் தொட்டு தூக்குறதுக்கு ஓடுறாங்க மக்கள். கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களை தூக்குனது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது, அவங்களை அடக்கம் பண்ணதுங்கிற ஒரு வேலையை பெருசாக பண்ணாங்க. அப்போ தான் வந்து எஸ்சிபி மேலே ஒரு பெரிய ஒரு பார்வைப்படுது. ஒரு என்னங்க இவங்க வந்து எதுக்கும் பயப்படாமல் போய் இந்த இறங்கி வந்து உயிரை துச்சமாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இது வந்து தேவையில்லாமல் ஒரு இஸ்லாமிய ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு நிப்பாட்டுறாரோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருந்து. ஆனால் உண்மையை சொல்ல போனால் அவர் பல முறை போன முறை கூட திமுக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தையில் நடந்துச்சு. கடைசி நேரத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ திமுக கூட்டணிக்கு வரதாக பேச்சுவார்த்தையில் நடந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய சில உள்ளடி வேலைகள்னால உள்ள விடாமல் பிளாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அப்படி தனியாக நிற்கிறப்ப அந்த ஒரு பார்வை இருக்குங்களா, வாக்குகளை இவர் பிரிக்கிறது ஒரு ஓய்சியாக இருப்பார், தமிழ்நாட்டில் ஓய்சியாக இஸ்லாமிய வாக்குகளை பிரிக்கிறதுக்காக எஸ்டிபிஐ பயன்படுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு முத்திரை இருந்துச்சு. நல்ல வேலைக்கு அந்த முத்திரை இந்த முறை மாறி இருக்கு. இன்னி அவங்க எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெல்லை முபாரக் பார்த்தீங்கன்னா வந்து சமீப காலத்தில் வந்து மிக பெரிய அளவில் மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்காருன்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சோசியல் மீடியாவில் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் வர செய்திகளாக இருக்கட்டும், ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி. அதுக்கான காரணம் என்ன? தொடர்ந்து போராட்ட காலத்தில் இருக்கார். அதான் முக்கியமான விஷயம். ஒரு அரசியல் கட்சி ஆக்டிவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஆக்டிவாக இருக்கணும்னா சர்வீஸ் ப்ளஸ் வந்து ஆக்டிவ்ஸ் ரெண்டில் இருக்கணும். இப்போ வந்து ஒரு நெல்லை முபாரக் ஒரு வேலை நன்னிலம் தொகுதியில் நிற்கிறாரு வைக்கல, இப்போ அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைரன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். திமுக கூட்டணியில் வந்து எஸ்டிபிஐ கட்சி வந்தது வந்து ஒரு பெரிய பேசுகோளாக பார்க்குறாங்க, பெருசாக பேசுகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல்வேறு பெரிய கட்சிகள் வந்து எப்படி தேமுதிக உள்ள வந்தோன்னே பெரிய பேசுகோளாக பேசினாங்களோ, அதே போல் எஸ்டிபிஐ ஒரு சீட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை பற்றி அதிக பேச்சு பார்க்க முடியுது. பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீம் சேனல் கூட அது மிகப்பெரிய ஒரு செய்தியாக கொண்டு போகிறாங்க. அதுக்கு வந்து லைவ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது தொடர்ந்து சோசியல் மீடியா அதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, சோசியல் டெமோக்ரட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் எஸ்டிபிஐனுடைய ஃபுல் ஃபார்மு. 2009 இந்த கட்சி கேரளாவில் அபுபக்கர் அப்படிங்கிறதுனால ஆரம்பிக்கப்படுது. ஒரு கேரளாவில் மட்டும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி என்னென்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு இயக்கமாக உருவாக்குறாங்க. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஒரு கிறிஸ்தவர் தான் இருக்கிறார். அப்போ அபுபக்கர் அவர் ஆரம்பித்து என்ன பண்ணுறாரு, அந்த கட்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அப்புறம் தமிழ்நாடு, இப்போ இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் போகிறாங்க. கர்நாடகாவில் அவங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பல மாநிலங்களில் பல தேர்தல்களில் போட்டி போட்டிருக்காங்க. கணிசமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. கேரளாவிலையும் அவங்க தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இன்றைக்கி வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பார்த்தப்ப தமிழ்நாட்டுக்கும் 2011-12 காலகட்டங்களில் தான் உள்ளே வர்றாங்க. வந்த பிறகு தெகல்கான் பாக்கவிங்கிறவர் தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கார். நெல்லை முபாரக்கும் பொதுச் செயலராக இருக்கார். இப்போ நிலை முபாரக்குங்கிறவர் தலைவராக இருக்கார். தொடர்ந்து அவங்க அரசியல் களத்தில் பயணம் பண்ணுறாங்க. எல்லா தேர்தல்லையுமே போட்டி போடுறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் பார்த்தா கோயம்புத்தூர் மாநகராட்சியில் ஒருத்தர் கவுன்சிலராக இருக்கார். பல உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிறாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட திமுக தலைமையிலான கூட்டணியில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு நிலை முபாரக்கு போட்டி போட்டார். ஒரு கணிசமான வாக்கு வாங்கினார், பெருசாக வெற்றி பெற முடியல. அப்போ தொடர்ந்து திமுக கூட்டணிக்குள் இவங்க வராமே இருந்தாங்க. திமுக கூட்டணிக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் வரக்கூடாதுங்கிறது ஒரு கட்டையை போட்டுட்டே இருந்தாங்க. என்ன காரணத்துக்காக அவர் வரக்கூடாது? இல்லை, எப்பயுமே ஒரே அமைப்பு, ஒரே இயக்கங்கள், ஒரே சமூகத்தில் இருக்கவங்க தான் மட்டும்தான் அதில் வந்து மோனோபுள்ளியாக இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வாக்கை தகராறா, என்ன சொத்து தகராறா, என்ன பிரச்சனை? அந்த சமுதாயத்தில் யார் முகமாக இருக்கணும்? நயினார் நாகேந்திரனுக்கும் டிடி விதிரனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? அந்த சம்பந்தத்தில் யார் முகமாக இருக்கணும்? அப்போ ஒரு இஸ்லாமிய அமைப்புகளாக உள்ளே இருக்கிறப்ப இன்னொரு அமைப்பு உள்ளே வர்றப்ப அவங்க கொஞ்சம் அப்ஜெக்ட் பண்ண தான் செய்வாங்க, இதை மற்ற வேலைகள்லாம் செய்வாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது எஸ்டிபி மேலேயும் ஒரு பெருசாக ஒரு திமுகவுக்கு ஒரு பெருசாக ஈர்ப்பு இல்லை, ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்துச்சு. பெரிய ஓட் பேங்க் இருக்குமா என்னங்கிறது தெரியல. அதனால் வேறு வேறு தளங்களில் சிறு சிறு கட்சிகளோடு சேர்ந்து போட்டி போடுறாங்க, அதிமுகவோட போட்டி போடுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த தேர்தலில் வந்து அவங்க வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இந்த எஸ்டிபியை பொறுத்த வரைக்கும்
களத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, கேடர் பேஸ் கட்சி. அவருடைய சர்வீஸ் வந்து அப்படிங்கிறது டவுன் டு எர்த் சர்வீஸ். அதுக்கு ஒரே ஒரு சாம்பிள் அப்படிங்கிறது கொரோனா காலம். கொரோனா காலத்தில் தான் பெத்த பிள்ளை இருந்தால் கூட பக்கத்தில் தொட்டு தூக்குறதுக்கு ஓடுறாங்க மக்கள். பெத்த பிள்ளையாக இருக்கட்டும், பெத்த தாயாக இருக்கட்டும், கட்டிய மனைவியாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், கொரோனா வந்து அட்டாக் ஆகி அவர் இறந்து போயிட்டாருன்னா அவ்வளோதான், பக்கத்துலேயும் நம்ம போக முடியாது. அந்த சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சக்கணக்கான பிணங்களை அவங்க வந்து எடுத்து அந்தந்த சாதி அந்தந்த சமூகத்தினுடைய பாரம்பரியப்படி சடங்குகள் படி அடக்கம் பண்ணாங்க. இந்தியா முழுவதும் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் நிறையா பண்ணாங்க. பார்த்துட்டு இருக்கவங்கள கூட கீழே கமெண்ட் போடலாம், அவங்க பகுதியில் அவங்க வந்து எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு. அவங்க வந்து ஃபுல்லாக அந்த கொரோனா கிட்டோடு வந்து இதில் என்ன கொடுமை அப்படின்னா, எந்த சமூகம் கொரோனா பரப்புச்சுன்னு ஒரு போலியான ஒரு விஷத்தை பரப்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் அதே சமூகத்தை சேர்ந்த நபர்கள் தான் அந்த இறந்து போனவர்களுடைய படத்தை தூக்கி அடக்கம் பண்ணாங்க. அதாவது சைனாவில் ஒரு நோய் பரவுது, அது உலகம் முழுவதும் பரவுது, இந்தியாவுக்குள்ளேயும் பரவிருச்சு. அப்போ இன்றைக்கும் இருக்கக்கூடிய பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, பாஜகவின் முதுகுலராகக்கூடிய சில மீடியாக்கள் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கி இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய தப்லீக் ஜமாத் மாநாட்டிலிருந்து தான் கொரோனா பரவுது, இவங்க தான் கொரோனாவை இந்தியா முழுக்க பரப்புகிறாங்க, இவங்க தான் காரணம். ஒரு நோய்க்கு ஒரு மத அடையாளத்தை கொடுத்த ஒரே பார்ட்டி அதிமுக பார்ட்டி தான் நம்ம எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு வச்சுக்கிறோன்ற. பாஜக அத்தனையும் சொன்னது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, சாயங்காலம் ஆச்சுன்னா அன்னைக்கு எவ்வளோ பேஷண்ட்டுங்கிற ரிப்போர்ட் வரும். இல்லை, அது ஒரு அதிகாரி தானே சொன்னாங்க, அதை எப்படி கட்சியோட பின்புலமாக எடுத்து அது அந்த அதிகாரி இயக்குகிறாரு. இப்போ இது வரைக்கும் என்ன, இப்போ காலரா வந்திருக்கு, 40 பேர் செட்டியார், 40 பேர் தேவர், 3 பேர் நாடான்னு சொல்கிறீங்களா? ஒருத்தருக்கு டெங்கு ஜுரம் வந்திருக்கு, ஜாதியை பற்றி மதத்தை பற்றி போடுறீங்களா? இன்றைக்கி டெங்கு ஜுரத்தில் 15 பேர் முஸ்லீம், 15 பேர் இன்னும் 15 பேர் கிறிஸ்டின் சொல்கிறீங்களா? அப்போ இந்த நோய்க்கு மட்டும் நீங்கள் ஏன் அடையாளப்படுத்துறீங்க? அதனால் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர்? அப்போ பாஜகவினுடைய ஊதுகுழலாக இருந்த அன்றைக்கி அதிமுக எடப்பாடி பழனிசாமி சாயங்காலம் ஆச்சா இன்றைக்கி 6000 கொரோனா பேஷண்ட்டாக 2000 பேர் தப்லீக் ஜமாத் போயிட்டு இருந்தவங்க, 2000 பேர் தமிழ்நாட்டில் இருந்தவங்க அப்படின்னு போடுவாங்க. அப்போது ஒரு நோய்க்கு மத அடையாளத்தை ஒட்டி அதை பரப்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு தாடி வச்சுட்டோ, ஒரு புர்கா போட்டோ, பர்தா போட்டுட்டோ, ஒரு சாதாரண ஒரு காய்ச்சல் தலைவலிக்கு பிரசவத்துக்கு கூட போக முடியாது எத்தனையோ பேர் பார்த்தோம். அந்த காலத்தில் இவங்க பண்ண ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தினால் அந்த நேரத்தில் எஸ்டிபிஐயை பொறுத்த வரைக்கும் அவங்க களத்தில் இறங்கி போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அது ரெண்டாவது பார்த்துக்குறோம், எங்களை நீங்கள் வெளியிலேயே விட மாட்டேங்கிறீங்க, ஆனால் எங்களை பார்த்தாலே ஓடுறீங்க, ஆனால் இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களுடைய கடமையை செய்யணும் அப்படிங்கிறதுனால அவங்க இறங்கி போய் இந்த மாதிரி கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களை தூக்குனது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது, அவங்களை அடக்கம் பண்ணதுங்கிற ஒரு வேலையை பெருசாக பண்ணாங்க. அப்போ தான் வந்து எஸ்டிபி மேலே ஒரு பெரிய ஒரு பார்வைப்படுது. ஒரு என்னங்க இவங்க வந்து எதுக்கும் பயப்படாமல் போய் இந்த இறங்கி வந்து உயிரை துச்சமாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ரொம்ப குறைந்த கட்டணத்தில் தமிழ்நாடு முழுக்க ஆம்புலன்ஸ் சர்வீஸும் பண்ணுறாங்க. எங்கேருந்து எங்கேயும் கொண்டு போகிறது, தூக்கிட்டு வர்றது, வைக்கிறது, இந்த மருத்துவமாக ரீதியான உதவிகள், அப்புறம் வந்துட்டு பிளட் டொனேஷனு, கொரோனா காலத்தில் இறங்கி வேலை பார்த்தது எல்லாம் வந்து சர்வீஸாக பார்க்குறாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் வயநாடு இஷ்யூவாக இருக்குது, வயநாடு நிலச்சரிவாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு அந்த பெருவெள்ளம் ஏற்பட்ட காலகட்டத்திலையும் சரி, எஸ்டிபியினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அதாவது 8 மணி நேரம் 10 மணி நேரம் தண்ணியில் நின்று அங்கே மக்களை காப்பாற்றி கொண்டு வந்து கரை சேர்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு களத்தில் நிற்கிறாங்க. நேர காலம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணக்கூடிய நபர்கள் அந்த அவங்களோட எஸ்டிபிஐ டிஷர்ட்டை போட்டு இறங்கி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி தான் வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த கொரோனா காலத்தில் பெருசாக வெளிச்சம் கிடைக்கப்பட்ட ஒரு கட்சி எஸ்டிபிஐ. இருந்தாலும் அவங்க திமுக கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு அங்கே இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய அமைப்புகள் வந்து அவங்க வந்து ஒரு பிளாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த முறையை பொறுத்த வரைக்கும் விஜய் எப்படியாவது தாவேகா பக்கம் கொண்டு வந்துடணும் எஸ்டிபிஐ பெரிய முயற்சி பண்ணார். அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்ததாக கூட ஒரு தகவல், அதிகமான சீட் தரதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அதிகமாக வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க. பாஜக தரப்புலையும் அதிமுகவை வச்சு பேசினாங்க. அதிமுக போன முறை நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தீங்கல்ல, நீங்கள் கூட வாங்க, நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்க வேண்டாம், அதிமுக கூட்டணியில் இருங்க, அதிமுகவில் சீட் வாங்கி ரெட்டையில கூட நில்லுங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம். அதிமுகவும் விடுறதுக்கு மனசு இல்லாமல் பேசினாங்க. பட்டு அதெல்லாம் வேண்டாம், பாஜக இருக்கிற அணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு அவங்க வெளியேறினாங்க. அப்போ திமுக கூட்டணிங்கிறது அவங்க சரியான சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறனால அவருக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அநேகமாக நன்னிலம் தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நன்னிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 வரைக்கும் 11க்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு தனி தொகுதியாக இருந்தது. 2011க்கு பிறகு அது பொது தொகுதியாக மாறப்படுது. இஸ்லாமியர்கள் வாக்கும் அங்கே ஒரு கணிசமாக இருக்குது. கம்யூனிஸ்ட் பேஸ் உள்ள தொகுதி, திமுகவுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் உள்ள தொகுதி, பல முறை திமுக வெற்றி பெற்ற தொகுதி. இந்த 2011 பொது தொகுதியாக மாறப்பட்டதுக்கு பிறகு காமராஜ், முன்னாள் அமைச்சர் காமராஜ் வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காரு. காமராஜ் வெற்றி 2021 பார்த்தீங்கன்னா வெறும் 4024 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. அந்த நன்னிலம் தொகுதியில் 4024 வாக்கு. இது என்னென்னா இதில் சூட்சமத்தை பார்க்கணும்.
அங்கே நின்று ஃபாத்திமா பர்கானாங்கிற நான் பிள்ளர் கட்சியினுடைய வேட்பாளர் 13,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. இவர் ஜெயிச்சது 4,024 வாக்கு. இதைத்தான் சொல்கிறோம். நாம் தமிழர், தாவேகா போன்றவர்கள் வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய ஓட் ஸ்பாய்லராக பார்க்குறாங்க, வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு. நன்னிலத்தில் கொண்டு போய் இஸ்லாமிய வாக்கு இருக்குது அப்படின்னு ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் போடுறாங்க. நாகப்பட்டினத்தில் இஸ்லாமிய வாக்கு இருக்குது, இஸ்லாமிய வேட்பாளர் போடுவாங்க. அந்த வாக்குகளை சிதறடிச்சிட்டு பாஜக அதிமுக போகிறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்குற வேலை தான் அவங்க பண்ணுவாங்க. இவங்க நீங்கள் மெயின் ஃபோர்ஸாக மாறவே மாட்டாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கலாம், எங்கள் கொள்கை சேரலாம் இருப்பாங்க. தனியாக நின்று ஓட்டை பிரிக்கிறது தான் அவங்க வேலை. விஜயும் இன்னொரு பார்ட். நாம் தமிழர் வேற ஒரு களத்தில் ஓட்டை பிரிக்கிறதுக்கு, விஜய் இளைஞர்கள் மத்தியில் ஓட்டை பிரிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதுதான் நன்னிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை கொடுக்கப்படுறதாக பேச்சு இருக்குது. அதே கொடுத்துருவாங்க. அது ஆல்ரெடி திமுகவுக்கு ஃபேவரான தொகுதி, கம்யூனிஸ்ட்டுகள் ஓரளவுக்கு வலுவான தொகுதி, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவருக்கும் அங்கே வேலை செய்யக்கூடிய கேடர்ஸ் வந்து பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் முழுவதுமே எஸ்டிபிஐக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்க இந்த மாதிரி வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு நெல்லை முபாரக் போவார் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் வருது. எஸ்டிபிஐ பொறுத்த வரைக்கும் வந்து என்னதான் அவங்க சோசியல் சர்வீஸ் பண்ணாலும், எளிய மக்களுக்கான களங்கள் நின்னாலும், ஆனால் தொடர்ந்து ஒரு முத்திரை குத்தப்பட்டு இருக்கு. அவங்க வந்து தீவிர வலதுசாரி ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான காரணம் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு பிராண்ட் பண்ணப்படுது. அவங்க வந்து அந்த மார்க்க சம்பந்தமான விஷயங்களை போதிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அது வந்து வெளிநாடுகளிலிருந்து அந்த இதுக்கு அமைப்புகளுக்கு பணம் வருதுன்னு அந்த அமைப்பை தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ அந்த அமைப்பு வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த அமைப்புகளுக்கு உண்டான அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு, சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. இப்போ அதனுடைய பார்வையாக அங்கே பார்க்குறாங்க. அப்போ ஒரு குறுகிய காலத்தில் மக்களுக்கு ஒரு சாதி மதங்கள் பார்க்காம சர்வீஸ் பண்ணி ஒரு கட்சி வளர்ந்து வர்றதுங்கிறது அவங்க கண்ணை உறுத்துது. எல்லா சமூகத்து மக்களுக்கும் போகிறாங்க. நாளைக்கு எல்லா சமூகத்துக்கான பிரச்சனையாக இப்போ கொரோனா காலத்தில் இறந்தப்போ அவங்க எந்த ஜாதி மதம்னு பார்க்கல. அங்கே வந்து ஒரு மனிதன் இறந்து கிடக்கிறாங்க, உயிர் போயிருக்கு. அப்படிங்கிறதுனால தான் அவங்க முதல்ல போகிறாங்க. இப்போ அப்படிங்கும் போது வெகுஜன மக்கள் மத்தியிலையும் அவங்களுக்கான ஒரு செல்வாக்கு கூடுது. அப்படிங்கும் போது இவங்க அந்த இதை கொண்டு வந்துருக்காங்க. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை வந்து இதில் மிங்கிள் பண்ணி இந்த இயக்கம் வந்து ஒரு இந்த மாதிரியான வளர்ச்சி சிந்தனை உள்ள இயக்கம், இவங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வருதுன்னா அந்த இயக்கத்தை முடக்கப்பட்டு நிறையா சிறைச்சாலைகள்லாம் கூட அந்த நிர்வாகிகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க கூட ஜாமீன் கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த வளர்ச்சி வரும் இல்லையா. இப்போ நார்மலாக ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறதுக்கும் ஒரு மத அடையாளத்தோடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஈஸியாக அவங்கள வந்து பிராண்ட் பண்ணிடலாம். அது வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போகலாம். மதத்தை பரப்பு கட்சி வச்சுருக்கிறான், மதத்தை வந்து வெறுப்பை பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு பிராண்ட். அது சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புலேருந்து ஒருத்தர் கட்சி நடத்துறதுல எவ்வளோ பெரிய விஷயம். அவங்களுக்கு ஈஸியாக ஒரே வார்த்தையில் காலி பண்ணிட்டு போயிடலாம். இப்போ அந்த இது வந்து அவங்க நிறைய பாதிக்கப்பட்டாங்க. அதை மீறியுமே வந்து அவங்க வீரியமாக களமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பார்த்து தான் திமுக இந்த முறை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. பாஜக வந்து எங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பற்றி அங்கே சொல்லும். அதே போல் இன்னொரு கட்சியை தொடர்ந்து சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எஸ்டிபிஐ பற்றி சொல்கிறாங்க. குறிப்பாக பீகார் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ பற்றி பேசுகிறாங்க. கர்நாடகாவில் எலெக்ஷன் நடக்கும்போது எஸ்டிபிஐ ஒரு மோசமான கட்சி அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மோடி வந்தாலும் மோடியும் அதை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. எல்லா இடங்களையும் அவங்கள வந்து ஒரு பிராண்ட் பண்ணி ஒரு நெகட்டிவாக வந்து பாஜக ஆட்கள் காட்டுறதுக்கான காரணம் அதான் ஒரு பழமொழி கூட இருக்கு, உன்னை பற்றி யாரும் அதிகமாக பேசி கொண்டிருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம். அப்போ பீகாரில் இன்றைக்கி அவங்க வந்து பெரிய அளவில் வாக்குகளை உருவாக்கி ஒரு கேரளாவில், இந்தியாவில் ஒரு தென் மாநிலத்தில் ஒரு கேரளாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கி வட மாநிலம் அளவுக்கு வளர்ந்து நிற்கிது. பெரிய அளவில் வாக்குகளை அவங்க உருவாக்குறாங்க. இன்னொரு தேர் ஃபோர்ஸாக வந்து உருவாகி வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது அவர்களுக்கு வந்து ஒரு கண்ணை உறுத்துது. ஆனால் வந்து ஒரு இஸ்லாமிய கட்சி 10-11 லெட்டர்பெட் மாதிரியான கட்சியாக போயிருங்கிறத தாண்டி அது ஒரு எல்லா சமூகத்துக்கான ஒரு இயக்கமாக உருவாகிட்டு வருது. சர்வீஸ் ஓரியன்டில் அந்த கட்சி வளர்க்குறாங்க. ஒரு கட்சி வளர்க்குறதுக்கு 2-3 விஷயம் இருக்குது. ஒரு கட்சி என்னென்னா ஒரு ஏதாவது இஷ்யூ பேஸில் ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. ஒரு இஷ்யூ அதை நாங்கள் வேணும், ஒரு இடஒதுக்கீடு வேணும், இல்லை அந்த விஷயத்துக்கு எங்களுக்கு நீதி வேணும், இல்லை எங்கள் சமூகத்திற்கான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு பேஸில் கட்சி ஆரம்பிப்பாங்க. சர்வீஸ் பண்ணி ஒரு கட்சி வர்றதுக்குல்ல அது எஸ்டிபிஐ பண்ணுறாங்க. இது வந்து என்னென்னா லாங் ஸ்டாண்ட் நிற்கும், எல்லாத்துலேயும் போய் சேரும். அது வந்து ரொம்ப உட்காந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து அப்புறப்படுத்த முடியாதுன்னு பாஜக நினைக்குது. இப்போ எஸ்டிபிஐ நெல்லை முபாரக் இருக்காருன்னா அவர் வந்து தமிழகத்தின் ஓவைசி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது நான் எதுக்காக கேட்க வரேன் அப்படின்னா, மக்கள் தொடர்பான விஷயங்கள் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் களப்போராளி அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலும் தொடர்ந்து வந்து அவர் தமிழகத்தின் ஓவைசின்னு சொல்கிறதுக்கான காரணம் இல்லை, அவங்க ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸில் நிற்கல இது வரைக்கும். அதிமுக தனியாக நிற்கிறப்ப கண்டிப்பாக தெரியும் ஒரு பிரதமர் கேண்டிடேட் யாருன்னு சொல்லாமல் வேட்பாளராக போட்டு நிற்கிறப்ப அது வெற்றி பெற முடியாது. அது கண்டிப்பாக ஓட்டை பிரிச்சிரும். இது வந்து தேவையில்லாமல் ஒரு இஸ்லாமிய ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு நிப்பாட்டுறாரோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருந்து. ஆனால் உண்மையை சொல்ல போனால் அவர் போன முறை கூட திமுக கூட்டணிக்கு பேச்சுவார்த்தையில் நடந்துச்சு. கடைசி நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ திமுக கூட்டணிக்கு வரதாக பேச்சுவார்த்தையில் நடந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய சில உள்ளடி வேலைகள்னால உள்ளே விடாமல் பிளாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அப்படி தனியாக நிற்கிறப்ப அந்த ஒரு பார்வை இருக்கும்ல, வாக்குகளை இவர் பிரிக்கிறது ஒரு ஓய்சியாக இருப்பார், தமிழ்நாட்டில் ஓய்சியா
இஸ்லாமிய வாக்குகளை பிரிக்கிறதுக்காக எஸ்டிபிஐ பயன்படுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு முத்திரை இருந்துச்சு. நல்ல வேளைக்கு அந்த முத்திரை இந்த முறை மாறி இருக்கு. இன்னி அவங்க எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து வரவிடாமல் தடுக்கிறதே முஸ்லீம் அமைப்புகள் தான் தடுக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. சமீபத்தில் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தேன். அப்போ அவர் சொன்ன வந்து அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் எங்களுக்கு இல்லை, எங்களை யாரும் தடுக்கிறது கிடையாது, நாங்கள் வந்து அதை பேசிகிட்டு இருக்கோம், அதுக்கான விஷயங்கள் நடக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு தானே சொன்னார். இல்லை, அந்த கூட்டணி இப்போ இந்த 2026 தேர்தல் சொல்கிறேன், நான் சொல்கிறது 2021 காலகட்டங்களில் சொல்கிறேன். அது வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்லேயே இருந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். அவர் நாகரிகம் கருதி சொல்லாமல் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இப்போ எல்லாரும் ஒரே இடத்துல வேலை செய்ய போகிறோம், ஏன்னா அவர் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி பிளாக் பண்ணாங்கன்றது இப்போ சொல்லுவார். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தேவை ஒரு மதசார்பற்ற அணிகள் எல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்கணும். ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள், மொழியை நேசிக்கக்கூடியவர்கள், மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் நினைக்கக்கூடியவங்க, எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒரு அணியில் தேர்ந்து நிற்கின்றாங்க. இப்போ போய் பழைய கதையை பேசிக்கிட்டுனா என்ன ஆக போகுது? அதனால் நாகரிகம் கருதியே ஒரு தவிர்த்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நெல்லை முபாரக் பார்த்தீங்கன்னா வந்து சமீப காலத்தில் வந்து மிக பெரிய அளவில் மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்காருன்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சோசியல் மீடியாவில் இருக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் வர செய்திகளாக இருக்கட்டும், ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி, அதுக்கான காரணம் என்ன? இல்லை, தொடர்ந்து போராட்ட காலத்தில் இருக்கார். அதான் முக்கியமான விஷயம். ஒரு அரசியல் கட்சி ஆக்டிவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஆக்டிவாக இருக்கணும்னா சர்வீஸ் ப்ளஸ் வந்து ஆக்டிவ்ஸ் ரெண்டில் இருக்கணும். களத்துக்கான செயல்பாட்டராக இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு மைண்டாக இருக்கணும். எஸ்டிபிஐயை பொறுத்த வரைக்கும் சமூகம் சார்ந்த பிரச்சனை, மொழி சார்ந்த பிரச்சனை, மாநிலம் சார்ந்த பிரச்சனைக்கு கட்சி பேதம் இல்லாமல் போய் அவங்க கலந்துக்கிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க, குரல் கொடுக்குறாங்க, போராட்ட களத்தை நிற்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த ஒரு பார்வை அவங்களுக்கு கிடைக்குது. ஒரு பக்கம் வந்து எஸ்டிபிஐ சின்ன கட்சி அப்படின்னு சொன்னாலும் இந்தியாவின் மிகப்பெரிய கட்சியான பாஜக வந்து டைரெக்டாக எதுக்கு, அதுக்கான காரணம் இதை தாண்டி வேறு ஏதாவது காரணம் இருக்குமா? இல்லை, ஒரு வளர்ச்சி சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்காங்க ஸ்ட்ராங்காக. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு எதிராக எந்த சமரசம் இல்லாமல் களமாடுறாங்க. ஒரு அடுத்த எல்லா சமூக மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கமாக உருவாகி வந்துட்டு இருக்காங்க, வளர்ந்து வர்றாங்க. நாளைக்கு இவங்க நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷனாக லீடராக மாறிடுவாங்க, ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் பார்ட்டியாக மாறிடுமோங்கிற அவங்களுக்கு ஒரு அச்சமாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து இந்த கட்சி சார்ந்த ஆட்களை வந்து யூஏபிஏ போன்ற சட்டங்களை உள்ள தூக்கி போட்டுறாங்க, ஜாமீன் கிடைக்காத அளவுக்கான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது. இதுக்கு அவங்க வளர்ந்துடக்கூடாதுன்றக்காக பண்ணுறதா இல்லை வேறு ஏதாவது காரணம்? வேறு என்ன நோக்கம் இருக்க போதா? ரெண்டு காரணம். ஒன்று, இவர் எதிரான சித்தாந்தத்தில் உள்ள ஒரு மதம் சார்ந்த அடையாளத்தை இருக்கக்கூடிய ஒரு கட்சி, வளர்ந்து வரக்கூடிய கட்சி, ரெண்டு தான். இப்போ வந்து ஒரு நெல்லை முபாரக் ஒரு வேளை நன்னிலம் தொகுதியில் நிற்கிறாரு வைங்களேன், இப்போ அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நன்னிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஒரு சாதகமான தொகுதி தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஸ்ட்டு வந்து 2021 தேர்தலையே வெறும் 4224 வாக்குகள் தான் அவர் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தார் திமுக வேட்பாளர். அப்படிங்கும் போது அங்கே வந்து திருவாரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த கூத்தாண்டூர் அந்த பக்கம் இஸ்லாமிய வாக்குகளும் கணிசமாக இருக்குது, திமுக வாக்குகளும் கணிசமாக இருக்குது, கம்யூனிஸ்ட்டுகளும் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இப்போ ரெண்டாவது எஸ்டிபிஐ அங்கே ஒரு பெரிய கேடர்ஸ் உருவாக்கி வச்சுருக்காங்க, அங்கேயும் அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லா இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து அங்கே நிற்கிறப்ப கண்டிப்பாக வாக்குகள் வந்து இவருக்கு வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ராம் தமிழர், அப்புறம் தாவேக்கா, அந்த மாதிரியான வாக்குகள் பிரிகிறப்ப, எதிர் வாக்குகள் சிதறப்ப இவர்களுக்கான வாக்குகள் மட்டும் சால்ட்டாக விழுந்தாலே போதும். இப்போ எதிர்ப்பு வாக்குகள் வந்து 3-4 பிரிவாக பிரியுதாங்க. அப்போ இவங்களுக்கான வாக்குகள் சால்ட்டாக விழுந்தாலே போதும், வெற்றி வாய்ப்பு என்பது ரொம்ப எளிதாக அவருக்கு முடிஞ்சிடும். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around, the professional careers. Reach us to reach them.